அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தன்யாஸ்ரீ பக்தி சேனல். ஸ்ரீவில்லிபுத்தூரில் வெகு விமர்சையாக இன்றைய தினம் பெரியாழ்வார் திருத்துயிரோட்டம் நடைபெற்றது. பக்தர்கள் அனைவரும் கோவிந்தா கோபாலா என்று சொல்ல 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 பெரியாழ்வார் அத்தனை அழகாக ரசித்த வண்ணம் வந்தார். ஏதோ பெரியாழ்வார் முதல் நாள் கொடியேற்ற வைபவத்தை இப்போ சேவிச்சிட்ருக்கோம். இன்றைய தினம் தேர் முதல் நாள் கொடியேற்ற வைபவத்தை தான் இப்போ நம்ம சேவிச்சிட்ருக்கோம். ரொம்ப அழகாக நடக்கிறது கொடியேற்ற வைபவம். பக்தர்கள் எல்லாரும் கூடி இருக்க ஆழ்வார்கள் வழியில் தான் நம்ம பெருமாளை எளிதாக அடையலாம். அதாவது ஒரு ஆச்சாரியனோட வழி இல்லாமல் நம்ம டைரெக்டாக நம்ம பெருமாளை அடையலாம் அப்படின்னா அது எப்படின்னா ஒரு பெரிய சமுத்திரத்து வாசலில் நின்றுட்டு அதை நம்ம கதையை கடக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் கிடையாது. ஆழ்வார்கள் ஆச்சாரியன் அவர்களது துணையோடு நம்ம பயணித்தோமானால் எளிதாக நாம் பயணிக்கலாம். இதோ முதல் நாள் பெரியாழ்வார் கொடியேற்றம் ஆனதுக்கு பிறகு தனியன்கள் சேவிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. தாடி பஞ்சகம் வாசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த நிகழ்வு தான் பார்த்துட்டுருக்கீங்க. ரொம்ப அற்புதமான நிகழ்வு. சில வைபவங்கள் சில உற்சவங்கள்னால் நேரில் போய் பார்த்தோம்னா இன்னும் நம்மளுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நேரில் வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸில் நம்ம அழகாக நம்ம என்ன செய்யலாம், இருக்கும் இடத்திலேயே நம்ம சேவிச்சுக்கலாம். நம்மளுக்கு ஆண்டாள் நாச்சியார் காட்டின பாதை தான். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இருக்கும் இடமே கோகுலம், இங்கு தான் கண்ணன் கிருபை பண்ணணும்னா சொன்னாலே அது மாதிரி நம்ம என்ன செய்யலாம், இருக்கிற இடத்துலையே நம்ம நினச்சிட்டு ஆகா நம்ம இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்த மாதிரி ஆனி மாதம் பெரியாழ்வாருக்கு கொடியேறி இருக்கு. இதோ அழகாக பெரியாழ்வார் சன்னதியில் பெரியாழ்வார் முன்பு தாடி பஞ்சகம் வாசிக்கும் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்குது. அதை சேவிச்சுட்டே இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டோம்னாலே போதும், நம்மளுக்கு பரிபூர்ண அருள் ஆழ்வார் ஆண்டாளது அருள்லாம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சரி, பெரிய ஆழ்வாருக்கு மற்ற எல்லா ஆழ்வாருக்கும் இருக்கிறப்ப பெரிய ஆழ்வாருக்கு மட்டும் இவ்வளோ வசத்தின்னு. ஆமாம், அவர் பெருமாளுக்கே பொண்ணு கொடுத்தவர் மாமனார். அது மட்டும் இல்லை, பெருமாளுக்கே பல்லாண்டு பாடிய ஆழ்வார். அதனால தான் பெரியாழ்வார். பெரியாழ்வார் இந்த அளவுக்கு உயர்வதற்கு என்ன காரணம்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் யுகயுகமாக சேவை சாதித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வடபெருங்கோவிலுடையான் தான். ஆமாம், எல்லா ஊர்களிலும் மக்கள் தான் தெய்வங்களை கொண்டாடுவாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும்தான் தெய்வம் மக்களை கொண்டாடும். ஆமாங்க, சாதாரண விஷ்ணு சித்தரை பெரியாழ்வாராக உயர்த்தி அழகு பார்த்த தெய்வம் ஸ்ரீ பெரிய பெருமாள். விஷ்ணு சித்தர் பெருமாளுக்கு தொடர்ந்து மாலை கட்டும் பணி பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் வேறு எதையுமே எதிர்பார்க்கல பெருமாள்கிட்ட. பெருமாளே என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லி இன்னமும் அவர் என்ன செய்கிறார், எந்த விதமான கோரிக்கைகளும் வைக்கல. எல்லாரையும் காப்பாற்று, எல்லாரும் நல்லா இருக்கணும், நீர் நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் பெருமாளுக்கும் சேர்த்து வேண்டிக்கிறார். எப்பேற்பட்ட பக்தி பார்த்துக்கோங்க. அப்படித்தான் அவர் இருக்கிறார். ஒரு முறை பாண்டிய அரசவையில் ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது, பரம்பொருள் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம். அப்போ பெரிய பெருமாள் சொல்கிறார், விஷ்ணு சித்தரோட கனவுல நீர் போய் அந்த பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ணும் அப்படிங்கிறார். பெரியாழ்வார் கேட்குறார், நான் எப்படி போய் பரதத்துவத்தெல்லாம் நிர்ணயம் பண்ண முடியும்? அங்கெல்லாம் பெரிய பெரிய பண்டிதர்கள் இருப்பாங்களே, நிறைய படித்தவாள்லாம் இருப்பாங்களே, அவங்க முன்னாடி நான் போய் எப்படி அப்படின்னு சொல்கிறார். இல்லை, உன்னால் முடியும், நீ போ அப்படிங்கிறார். சரின்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட மனதார பிரார்த்திச்சுட்டு பாண்டியனோட அரசவைக்கு போகிறார். அங்கே போனால் எல்லா அறிஞர்கள் சொன்னதுமே பாண்டிய மன்னனுக்கு ஏற்புடையதாக இல்லையா. பெரியாழ்வார் அப்படி நின்று விஷ்ணு சித்தர் அவர் சொல்கிறாராம், பரதத்துவம்னா என்னங்கிறத நிர்ணயம் பண்ணி முடிக்கிறாராம். அந்த பரதத்துவத்தை யார் நிர்ணயம் பண்ணுறாலோ அவங்களுக்கு இந்த பொற்கிளி பரிசுன்னு சொல்லி அவர் பாண்டிய மன்னன் பரிசு அறிவித்தார் இல்லையா. அந்த பொற்கிளி பெரியாழ்வாரோட பாதத்தில் வணங்கி நின்னதா. எப்பேற்பட்ட நிகழ்வு பாருங்கள். பெருமாளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக. ஆழ்வாருக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறதுன்னு ஒன்றும் புரியல. ஆனால் ஆழ்வார் மூலமாக பெருமாள் சாதிச்சிருக்கார். அதற்கப்புறம் தான் ஆழ்வார் நிறைய இதெல்லாம் பாடல்கள்லாம் பெருமாள் மேலே எழுதுகிறார். பெரியாழ்வார் திருமொழின்னு ஒரு தனியாகவே பெருமாள் மேலே அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா பாடல்கள்லாம் ஏற்றிருக்கார். அத்தனை அதியாச்சரியமாக இருக்கும், அவ்வளவு நன்னா இருக்கும். எல்லா பாடல்களுமே செவிக்க 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 நம்மளுக்கு என்னென்ன வரங்களோ அத்தனையும் பெருமாள் உடனே கொடுத்துருவார். அந்த அளவுக்கு இருக்கும். ஆழ்வார் ஆச்சாரியன், அதுக்கு தான் குருநாதர் சொல்லுவாங்க அடிக்கடி, ஆச்சாரியனை பிடிச்சி ஆழ்வார் ஆச்சாரியன் வழியில் தான் நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரியாழ்வார் வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னு சொன்ன செய்தியை கேட்டதுமே எல்லாரை விட பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். பெருமாளால் இந்த சந்தோஷத்தை என்ன செய்ய முடியலையா,
கட்டுப்படுத்திக்க முடியல. உடனே போய் விஷ்ணுச்சித்தனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாராம், கருட வாகனத்தில் கருடன் மேலே வந்து என்ன செய்கிறாராம், பறந்து வந்து பெரியாழ்வார் இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாராம். பெரியாழ்வாருக்கு அடடா இவ்வளோ அழகாக இருக்காரே பெருமாள், சங்கு சக்கரதாரே இவ்வளோ அழகாக இருக்காரே, எல்லாரும் சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் பெருமாளையே பார்த்துட்டு இருக்காரே, பெருமாளுக்கு கண்ணு பற்றுமோன்னு பெரியாழ்வாருக்கு பயம் வந்துடுதான். எப்பேற்பட்ட பக்தி, ஆழ்வாரோட பக்தி எப்பேற்பட்ட பக்தியாக இருக்குது பாருங்கள். பெருமாளுக்கு கண்ணு பட்டுடுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. அவருக்கு வந்து என்னென்னா கண்ணு பற்றுமோ அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு அச்சம். அதில் தான் அவர் என்ன செய்கிறாருன்னா பல்லாண்டு சேவிக்கிறார். தினமும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து மேலே வடபெருங்கோயிலான சன்னதியில் வந்து பூஜை ஆனதுமே விஸ்வரூபமாக இருக்கட்டும், காலசந்தியா, எல்லா பூஜைகளுமே தினமும் வடபெருங்கோவிலுடையான் பெரிய பெருமாள் சன்னதியில் ஆனதுமே ஆழ்வார் சன்னதியும் உடனே ஆகும். அதுக்கப்புறம் தான் ஆழ்வார் சன்னதிக்கு ஆகும். ஆழ்வாருக்கும் பெருமாளுக்கும் அப்படி ஒரு இது. மாதத்தில் 3 முறை ஸ்ரீ பெரிய பெருமாள் வந்து ஆழ்வாரை பார்க்கறதுக்காக மேல் தளத்திலிருந்து இறங்கி பெரியாழ்வார் சன்னதிக்கு வரார். என்னென்ற நாட்கள்னால் உங்களுக்கு அமாவாசை, மாத பிறப்பு, திருவோணம், இந்த 3 நாட்களிலுமே ஆழ்வாரை பார்க்க பெரிய பெருமாளே வரார். எவ்வளோ சிறப்பு பாருங்கள். பக்தனை பார்க்க பெருமாள் வரார். ஆழ்வாருக்காக என்ன செய்கிறார், பெருமாள் வரார். பெருமாள் வந்து பெரியாழ்வார் சன்னதி முன்னாடி பல்லாண்டு அந்த பல்லாண்டு சேவிச்சதுக்கு அப்புறமா பெரியாழ்வாருக்கு வந்து பெருமாள்கிட்ட இருந்து மாலை, சடாரி எல்லாமே வந்து பெரியாழ்வாருக்கு சத்தப்படும். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த வைபவம். அவ்வளவு பெருமாளுக்கு வந்து தனது பக்தன் மேலே அவ்வளவு பிரியம். அதனால தானே கோதையை வந்து 3 உலகமும் கொண்டாடும்படி செய்த பெருமாள். ஆமாம், கோதை மாதிரியம்மா பக்தி பண்ண முடியாது. ஆழ்வார் அவள் அப்பா எப்படிலாம் சொல்லி வளர்த்தாலும் அதே மாதிரி தானே கோதை பக்தி பண்ணிகிட்டே இருந்தா. அதனால தானே இன்னைக்கு எல்லாரும் ஆண்டாள் சொன்னால் சரி 108 திவ்யதேச பெருமாளும் கேட்குற ஆண்டாள்கிட்ட போய் நீங்கள் நின்றுட்டிங்கனாலே போதும். ஆண்டாள் உங்களுக்கு வேணுங்கிற வரத்தை எல்லாத்தையும் தந்துடுவா உங்களுக்கு. நீங்கள் வாய் திறந்தெல்லாம் கேட்க வேண்டாம் கோதைகிட்ட. நீங்கள் அம்மா எனக்கு இது வேணும்லாம் கேட்க வேண்டாம். ஆண்டாள்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கா, மனசார ஆண்டாளை நினச்சிக்கோங்க. ஆண்டாள் அப்படியே உங்களோட தேவைகள்லாம் என்ன செஞ்சிடுவா, பூர்த்தி செஞ்சிடுவா. பேர்பட்ட தெய்வம், பேசும் தெய்வம் ஆண்டாள் நாச்சியார். பெரிய பெருமாளும் ஆண்டாளும் பக்தர்களை கொண்டாடுறதுன்னு அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். நம்ம வந்து ரொம்பலாம் வந்து ஆண்டாளையும் பெருமாளையும் நீங்கள் ரொம்ப கொண்டாடணும்லாம் ஆண்டாளும் பெருமாளும் நினைக்க மாட்டான். ஒரு தடவை கோவிந்தா, கோபாலா, கோதா அப்படின்னு நம்ம நினச்சிட்டாலே போதுமா அவள் அவ்வளோ கிருபை பண்ணுவாளாம். அவ்வளோ அழகாக பெருமாளுக்காக பல்லாண்டு சேவிச்சார். அதனால தான் அவர் பெரியாழ்வார்னு சொல்லப்படுறார். பெரியாழ்வாரோட பக்தியை வந்து பெருமாள் ஒரு விதத்தில் கொண்டாடினார்னா, தாயார் வந்து என்ன செய்கிறா, மகளாகவே அவதரித்து என்ன செய்கிறா, அவரை இன்னும் வந்து வசத்தி அழகு பார்க்குறா. இதோ நமக்கு ஆண்டாளை தந்த அழகிய பொக்கிஷமான தெய்வம் பெரிய பெருமாள் கருடன் மீது காட்சி அளிக்கிறார். சேவிச்சுக்கலாம். இது ஆழ்வாரோட உற்சவம் நடக்கும் பொழுது 5வது திருநாள் அன்னைக்கு பெரிய பெருமாள் கருட வாகனத்தில் வருவார். கருட வாகனத்தில் முன்னாடி வருவார் பெருமாள், பின்னாடி ஆழ்வார் வராருப்பா. அவர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க, எப்படிலாம் சேவிக்கணும், பக்தி பண்ணணுங்கிறத கேட்டுக்கோங்க. ஆழ்வார் அதனால தான் நீங்கள் ஆழ்வாரை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லும் விதமாகத்தான் என்ன செய்கிறார், பெரிய பெருமாள் முன்னாடி வரார். அவ்வளோ அழகாக மகிழ் தோகை வச்சுட்டு கண்ணன் மாதிரியே பெரியாழ்வார் காட்சியளிக்கிறார். இதோ ஆண்டாள் திருக்கோலம் போட்டுருக்கார் பெரியாழ்வார். எத்தனை அழகாக இருக்கார் பாருங்கள். அப்படியே பொண்ணு மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணிட்டு, ஆண்டாள் மாதிரியே கோதை மாதிரியே அலங்காரம் பண்ணிட்டு அத்தனை அழகாக இருக்கிறார். 5ஆம் திருநாள் அன்று அன்ன வாகனத்தில் வருவார். பெரியாழ்வார் வந்து 5ஆம் திருநாள் அன்று என்ன செய்வார்னா அன்ன வாகனத்தில் வருவார். பெருமாள் வந்து கருட வாகனத்தில் வருவார். அந்த பல்லாண்டு செவிச்சார் இல்லையா, பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ணிட்டு வந்தார் இல்லையா, அதை நினைவு கூறும் விதமாக வருடம் ஆழ்வார் அது திருநட்சத்திர பிரம்மோற்சவத்தின் பொழுது 5ஆம் திருநாளன்று ஆழ்வார் அன்னவாகனத்திலும் பெரிய பெருமாள் கருட சேவையிலையும் வருவார். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இதோ கருட சேவை 5ஆம் திருநாள் அன்னைக்கு கருட சேவை அவ்வளோ அழகாக ஆண்டாள் கோவிலிருந்து புறப்பாடாய் பெரிய பெருமாள் வெளியில் வரார். அத்தனை அழகாக இருக்கும். கூடியிருக்கிற ஜனங்கள்லாம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்ல கற்பூர ஆராத்தியாக பெரியாழ்வாரும் நம்ம கூட சேர்ந்து நின்று பக்தனாக நின்று அப்படியே பெரிய பெருமானை ரசித்து சேவிச்சுட்டே இருக்கார். பெரிய பெருமாள் அப்படியே ஆழ்வாருக்கு கிருபை பண்ணும் போதே நம்மளுக்கும் என்ன செய்யறா, ஏதோ நம்ம இருக்கிற இடத்துலையே சேவிச்சுட்டே இருக்கோமே, அதே மாதிரி நம்ம சேவிச்சுக்கலாம். பெரிய பெருமாள் நமக்கும் கண்டிப்பாக கிருபை பண்ணுவார். அதுக்கு தான் ஆண்டாள் சொல்லியிருக்கா, நீ எதில் வரணும், கருட வாகனத்தில் ஒன்று. எதுக்காக ஆண்டாள் வந்து கருட வாகனத்தில் வான்னு பெருமாளை சொல்கிறான்னா, அப்போ தான் நீ ஃபாஸ்ட்டாக வந்துடுவாப்பா. எல்லா வாகனத்தில் வரதை விட நீ கருட வாகனத்தில் வந்தேன்னா நீ ரொம்ப விரைவாக வந்துடுவ.
பக்தர்களோட குறைகளெல்லாம் என்ன செய்யணும், தீர்த்து வைக்கணும்னு சொல்கிறா. ஆண்டாளும் ஆழ்வாரும் அத்தனை அழகாக இருக்கிறா. அடுத்ததாக பார்த்தேன்னா பெரியாழ்வார் கண்ணன் திருக்கோலத்தில் காட்சி தருவார். தவழ்ந்த கண்ணன் திருக்கோலத்தில் 7ஆம் திருநாள் அன்று காட்சி தருவார். ரொம்ப அழகாக இருக்கும். அத்தனை அழகாக 7ஆம் திருநாள் அன்று தவழ்ந்த திருக்கோலத்தில் சேவை சாதிப்பார். அத்தனை அழகாக இருக்கும். 8ஆம் திருநாள் வையாளி சேவை. ஆமாம், பெரிய பெருமாள் வரார் இல்லையா, அந்த குதிரையில் அப்படி அழகாக அப்படி ராஜாவாக குதிரை மேலே உட்காந்துட்டு ஆழ்வார் வருவார். ஆழ்வார் குதிரையில் வருவாருன்னா ஆமாம், ஆழ்வார் குதிரையில் வருவார். பெரிய பெருமாளோட வாகனத்தில் அவ்வளோ அழகாக வருவார். ஏன்னா நம்ம தான் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டே இருக்குமே, பெரிய பெருமாளோட பண்பு என்னன்னா பக்தனை கொண்டாடணும். இது அழகாக தேரில் உட்காந்துட்டு வரார். இந்த தேரில் தான் பங்குனி உத்திர திருக்கல்யாணத்தின் பொழுது ஆண்டாளும் ரங்கமன்னாரும் வருவாங்க. இதே தேரில் தான் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ வடபெருங்கோவிலுடையார் ஸ்ரீ பெரிய பெருமாள் புரட்டாசி பிரம்மோற்சவத்தின் பொழுது வருவார். ஆடி மாதம் ஆழ்வார் திருநட்சத்திரத்தின் பொழுது பெரிய ஆழ்வார் இந்த தேரில் வருவார். அத்தனை அழகாக இருக்கும். இதோ ஜனங்கள்லாம் கோவிந்தா கோபாலான்னு சொல்லி சொல்லி தேர் இழுக்க அவ்வளோ அழகாக வரார் ஆழ்வார். இதோ ஆனி மாத திருப்பூரம் அன்று தாயார் திருப்பூர நந்தவனத்துக்கு எழுந்தருளி இருக்காங்க. பொண்ணை பார்க்குற ஆர்வத்தில் தாயார் என்ன செஞ்சிட்டாராம், தாயாரை பார்க்குறதுக்காக ஆழ்வார் வந்தாச்சு அங்கே திருப்பூர நந்தவனத்தில். அன்றைக்கி ஆழ்வாரும் ஆண்டாலும் ஒரு போகிற சேவை சாதிப்பாங்க. அப்பாவும் பொண்ணும் அத்தனை அழகாக இருக்கும். அதை பார்க்க பார்க்க நம்மளுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ஆமாம், நம்ம எல்லாருக்குமே உண்டானது தானே. பெண் குழந்தைகளுக்கே வீட்டில் பொதுவாக அப்பானாலே பாசம் அதிகம். அதே மாதிரி தான் தாயாருக்கும் அப்பான்னா அவ்வளோ பிரியம் அதிகம். பெரியாழ்வாருக்கும் தாயார் மகாலட்சுமியோட அவதாரம் அப்படின்னு தெரிஞ்சாலுமே வளர்ப்பு தகப்பனார் இல்லையா, அவரே அதான் சொல்கிறாரே பெருமாள்கிட்ட, அப்பா நீ ஆழ்வாராச்சே உமக்கு எல்லாம் தெரியுமே அப்படிங்கிறாரப்பா. நான் ஆழ்வாராக இருந்தாலும் நான் தகப்பன் இல்லையா, அதனால் எனக்கு கோதையை பார்த்துட்டே இருக்கணும், என் முன்னே என் பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்லி ஆழ்வார் தான் நமக்காக என்ன செய்கிறார், ஸ்ரீரங்கத்து ரங்கராஜனையும் ஆண்டாளையும் என்ன செய்கிறா, இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர்லையே இருக்க வச்சுட்டா. இவா 2 பேரையுமே இந்த உலகத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய தெய்வம் பெரிய பெருமாள் தான். இதோ அவரை தான் நம்ம சேவிச்சுட்டே இருக்கோம் கருட சேவையில். பெரிய பெருமாளை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். தாயார் ஆண்டாள் நாச்சியார் பூமாலை சூட்டி கொடுத்து பாமாலை பாடி அழகு பார்த்த பெருமாள் இந்த பெருமாள். ஆமாம், தாயார் தனது சூடிக்கலந்த மாலையை சூடி அழகு பார்த்த பெருமாள் இந்த பெருமாள் தான். 108 திவ்ய தேச பெருமாள்களிலுமே தினமும் தாயார் சூடி கடைந்த மாலையை விஸ்வரூபத்தின் பொழுது சாற்றிக் கொள்ளும் ஒரே பெருமாள். வருடம் 365 நாளும் ஸ்ரீ பெரிய பெருமாள் மட்டும்தான் சாத்திக்கிறார். திருப்பதியில் புரட்டாசி மாதம் பிரம்மோற்சவத்தின் பொழுது தாயார் சூடி கடைந்த மாலையை பெருமாள் சாத்திக்கிறார். 5ஆம் திருநாள் கருட சேவையின் பொழுது மதுரையில் இருக்கார் இல்லையா நம்ம கள்ளழகர், அவர் மதுரை அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தின் பொழுது தாயார் சூடி கடைந்த மாலையை சாற்றிக் கொள்கிறார். ஸ்ரீரங்கத்து ரங்கநாதரும் சித்திரை திருநாள் விருப்பத் திருநாள்னு கொண்டாடுகிறோம் இல்லையா, அப்பொழுது தாயாரது சூடி கலைந்த மாலையை சாற்றிக் கொள்கிறார். ஆனால் வருடம் 365 நாட்களும் தாயாரது சூடி கலைந்த மாலையை தினமும் சாற்றிக் கொள்வது ஸ்ரீ பெரிய பெருமாள் தான், வடபெருங்கோவிலுடையான் தான். இவர் தான் தாயாரை 3 உலகங்களையும் கொண்டாடும்படியாக செய்த தெய்வம். அருமையான தெய்வம். அதாவது நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கு தமிழ்லாம் நிறைய வரணும், தமிழில் நிறைய அந்த குழந்தைங்க நிறைய கற்றுக்கணும், படிப்பு நன்னா வரணும் அப்படின்னா நேராக ஸ்ரீவில்லிபுத்தூர் கூட்டின்னு பெரியாழ்வாரையும் ஆண்டாளையும் சேவிச்ச கையோட மேலே பெரிய பெருமாளை சேவிக்க வச்சுட்டோம்னா போதும். அந்த குழந்தைங்களுக்கு நன்னா அதாவது படிப்பு கல்வியை வழங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ பெரிய பெருமாள். அடுத்ததாக ஆடிப்பூர வைபவம். இன்னும் கொஞ்ச நாளில் ஆடிப்பூர தேர் வர்றது இருக்கிறது. அந்த உற்சவத்தெல்லாம் நம்ம அவசியம் சேவிப்போம். அவ்வளவு நன்னா இருக்கும். 9 நாள் திருநாளும் ஜேன்னு இருக்கும். அப்பா இது எங்கே இருக்கோன்னே தெரியாது, பூலோகத்தில் தான் இருக்கோமா இல்லை வைகுண்டத்தில் இருக்கோமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரே அவ்வளவு அழகாக இருக்கும். நம்ம அவசியம் சேவிக்கலாம். அனைவருக்கும் ஆண்டாள் பெருமாளது அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறவங்க. ஆழ்வாரது அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு விசிபிள் ஆகும். அடுத்ததாக திருவண்ணாமலை ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் திருவண்ணாமலை கஷேத்திரம் அமைந்துள்ளது. இங்கு தான் தென் திருப்பதி, அதாவது திருப்பதி சீனிவாச பெருமாள் இருக்கார் இல்லையா, அவர் இங்கே தெற்கே
தென் திருப்பதியாக ஸ்ரீனிவாச பிரசன்ன வெங்கடாச்சலபதி சுவாமியாக இருந்து அருள் பாலிக்கிறார். இவர் நிறைய அதிசயங்கள் செய்திருக்கிறார். இப்பொழுது தான் திருவண்ணாமலை க்ஷேத்திரத்தில் பாலாலயமாச்சு. ஆணை 30ஆம் தேதி கும்பாபிஷேகம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பெருமாளோட பெருமைகளும் எதற்காக பெருமாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து இப்படி 3 கிலோமீட்டர் தொலைவில் தள்ளி சேவை சாதிக்கிறார் மலை மீது அமர்ந்து அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அனைவருக்கும் குறைவொன்றுமில்லாத கோவிந்தனது அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க. அனைவருக்கும் நன்றி. ஸ்ரீ குருநாதர் திருவடிகளை சரணம், ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளை சரணம், ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளை சரணம்.